Python classes and objects. இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். Classes and objects are the key feature of OOP, object oriented programming. So object oriented programming ஓட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா classes and objects தான். Theoretical concept of classes and objects are similar to C++. Theoretical concept படி பார்த்தீங்கன்னா C++ம் பைத்தானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். Creation and implementation of classes and objects are very simple in Python compared to C++. So ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணுறது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பைத்தானில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். C++ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழில் பார்த்துடலாம். இனக்குழுக்களும் பொருள்களும் பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சமாகும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மெயின் ஃபீச்சர் கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இனக்குழுக்களும் பொருள்களும். இனக்குழு மற்றும் பொருள்களின் கோட்பாடுகள் C++ கோட்பாடுகளை ஒத்திருக்கும். ஸோ தியரட்டிக்கல் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா C++ம் பைத்தானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ C++ உடன் ஒப்பிடும்போது பைத்தானில் இனக்குழு மற்றும் பொருள்கள் உருவாக்குவதும் செயல்படுத்துவதும் மிக எளிது. ஸோ C++-ஐ கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்களையும் இனக்குழுக்களையும் உருவாக்குறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அதை செயல்படுத்துறதும் மிக எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நாம் கிளாஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Class is the main building block of in Python. Class is the main building block in Python. பைத்தானில் மிக முக்கிய கட்டமைப்பு கூறுகளாக திகழ்பவை இனக்குழுவாகும். அடுத்தது, class is a template for an object. இனக்குழு என்பது பொருளின் வார்ப்புரு, அதாவது தமிழ் இங்கிலீஷில் வந்து டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். இந்த டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு மாதிரி. இப்போ ஒரு பொம்மையை உருவாக்க போறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு அச்சு செஞ்சுட்டு அந்த பொம்மைக்கான அச்சு செஞ்சிருவோம். ஒன்ஸ் அந்த அச்சு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணலாம், நிறைய பொம்மைகளை வந்து உருவாக்க முடியும். நீங்க பார்த்துருப்பீங்க, விநாயகர் சதுர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகள் அது மாதிரி நிறைய சிலைகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சுல ஃபர்ஸ்ட் அந்த அச்சு செஞ்சிருவாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, களிமண்ணை போட்டு நிறைய சிலைகள் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதான் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். கிளாஸோட எக்ஸாம்பிள். இப்போ ஃபோன், இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மொபைல் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து லேப்டாப்பு டேபு அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன்ன்றது வந்து ஒரு கிளாஸ்னா அதிலிருந்து தருவிக்கப்பட்டது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி ஃபோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டச் பேட் ஃபோன். அடுத்தது செல்லுலார் ஃபோன். ஸோ கிளாஸ் வந்து ஃபோனுன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதோட ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபோன் அதோட ஆப்ஜெக்ட். ஜென்ரலாக ஃபோன் கூட இது என்ன ஃபோனு, மொபைல் ஃபோன். மொபைலில் ஃபோன்களோட பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கு. நம்ம அதை பற்றி பார்க்கல. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்தது அதோட பிஹேவியர் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்க்கலாம்.
இப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கலர், ப்ரைஸ், மாடல் நம்பர், ஹைட்டு, வித்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டா மெம்பர்னு சொல்றோம், ஆட்ரிபியூட்னு சொல்றோம், டேட்டான்னு சொல்றோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அடுத்தது இதோட ஃபங்க்ஷன், அது என்ன வேலை செய்யும் அப்படின்ற. ஃபோன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கால் பண்ணிக்கலாம், அதில் கேம்ஸ் விளையாடிக்கலாம், மூவிஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். Object is a collection of data and functions that acts on those data. பொருள் என்பது தரவுகளின் மீது செய்யப்படும் செயற்கூறு மற்றும் தரவுகளின் தொகுப்பாகும். சிம்பிளா சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் இஸ் a collection of data and functions. ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸ். இங்க டேட்டான்றது characteristics or attributes or variables னு சொல்லலாம். ஃபங்க்ஷன்ன்றது மெத்தட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனை வந்து எப்பவுமே வந்து மெத்தட்னு சொல்லணும், செயற்கூறை வந்து வழிமுறைகள்னு சொல்லலாம் தமிழ் மீடியம். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ கிளாஸ், ஆப்ஜெக்ட். இப்போ அனிமல்ன்றது ஒரு கிளாஸ். ஸோ அதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டவை. இது வந்து பேஸ் கிளாஸ்ன்னு வச்சுங்க. இது எல்லாமே வந்து டிரைவ்டு. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அனிமல் கிளாஸ்: ஜிராஃபி, டீர், ஃபாக்ஸ், எலிஃபென்ட், லைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதோட கிளாஸ்? அனிமல் கிளாஸை சேர்ந்தது. இது எல்லாமே டிரைவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதுல இன்னும் நம்ம என்ன பண்ண முடியும்? 2 விதமா டிரைவ் பண்ணலாம். வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு பிரிக்கலாம். இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் காமன் ஆட்ரிபியூட்ஸ், காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐஸ், எல்லாத்துக்கும் எத்தனை கண்கள்? 2 கண்கள். அதே மாதிரி மவுத், வாய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய். அப்புறம் கால்கள் எல்லாமே எத்தனை 4 கால்கள். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஆட்ரிபியூட்ஸ், பொதுவான பண்புகள்னு கூட சொல்லலாம். இப்போ ஒன்று என்ன பண்ணும்? உயரத்தில், வெயிட்டு, அந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன பண்ணும்? மாறுபடும். புரியுதுங்களா? அடுத்தது இங்க ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பென்சில், ஆப்பிள், புக்கு, பேகு, போர்டு, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கும்? டேட்டாவும் ஃபங்க்ஷனும் இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்குறோம். ஆப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லைங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹவு இட் கேன் பி யூனிக்லி ஐடென்டிஃபைட். இதோட தனித்துவம் தமிழ்ல சொல்லணும்னா இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஷேப்பு, கலர், சைஸ், எக்ஸெட்ரா. இப்போ இந்த 2 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாலுமே என்னது? ஆப்ஜெக்ட் தான். பட் எதுல வித்தியாசப்படுது? சைஸ்ல வித்தியாசப்படுது. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. அப்புறம் கலர், இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, இது பாத்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன படும்? வித்தியாசப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிஹேவியர், அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஆல் இட் கேன் டூ: மூவ், ஜம்ப். இங்க பாத்தீங்கன்னா இந்த பால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணும்? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கு வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் டாக். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நேம், கலர், breed. பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அண்ட் வாகிங் டெய்ல். ஸோ நேம், ஸோ நாயினோட பெயர், நேம் ஆஃப் த டாக், நேம் ஆஃப் த கலர் ஆஃப் த டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட breed, அது
எந்த இனத்தை சேர்ந்தது. இப்போ ராஜபாளையம் இருக்கு, டாபர்மேன் இருக்கு, லேப்ரடால் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாதிரி அது எந்த ப்ரீடை சேர்ந்தது. அடுத்தது அதோட பிஹேவியர், அதோட ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ணும், கொலைக்கும் வாலாட்டும். ஸோ வேகிங் இஸ் டெயில் அண்ட் பார்க்கிங். ஸோ இதான் என்னது, இதோட ஃபங்க்ஷன், இந்த ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸும் பிஹேவியர், தட் இஸ் அதோட டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டேட்டா, பிஹேவியர் தான் ஃபங்க்ஷன். அடுத்தது கிளாஸ் பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ். Deriving a new class from the existing base class is called inheritance. ஒரு ஏற்கனவே இருக்கிற இனக்குழுவிலிருந்து ஒரு புதிய இனக்குழுவை உருவாக்குறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபுரிமம். அடிப்படை இனக்குழுவிலிருந்து ஒரு புதிய இனக்குழுவை தருவிப்பது மரபுரிமம் ஆகும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு மாடு, அதோட கண்ணுக்குட்டி 2 இருக்கு. இந்த மாடு சொல்றான், பேசுற மாதிரி போட்டிருக்கோம், சன் ஐ எம் அ பேஸ் கிளாஸ். இந்த குட்டி சொல்லுது, டாட் ஐ எம் அ டிரைவ் கிளாஸ். ஸோ இது வந்து பேஸ் கிளாஸ், இது வந்து டிரைவ் கிளாஸ். அடிப்படை இனக்குழு, தருவிக்கப்பட்ட இனக்குழு. அடுத்தது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள். கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸஸ் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நம்ம இன்னும் பார்க்கக்கூடியது கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், அப்புறம் கிரியேஷன் ஆஃப் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து தமிழ்ல ஆக்கி, டிஸ்ட்ரக்டரை அழைப்பின்னு சொல்றோம். இனக்குழுக்கள், பொருள்களை உருவாக்குதல். அடுத்தது ரைட்டிங் காம்ப்ளெக்ஸ் பைத்தான் ப்ரோக்ராம் யூசிங் கிளாஸஸ். இனக்குழுக்களை பயன்படுத்தி சிக்கலான பைத்தான் நிரலை எழுதுதல். Objects are also called as instances of a class or class variable. பொருள்கள் இனக்குழுவின் சான்றுரு, இன்ஸ்டன்ட் சொல்றோம், அல்லது இனக்குழு மாறி என்று அழைக்கப்படும். ஸோ ஆப்ஜெக்டை நாம என்ன சொல்றோம், இன்ஸ்டன்ட் சொல்றோம், தட் இஸ் சான்றுருன்னு சொல்றோம். இல்லைன்னா வந்து கிளாஸ் வேரியபிள், இனக்குழுவின் மாறி அப்படின்னு சொல்றோம். In Python, everything is an object. பைத்தான்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். எல்லாமே பைத்தானில் அனைத்துமே பொருட்கள் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி, ஒரு கிளாஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். டிஃபைனிங் கிளாஸஸ். இப்போ ஒரு கிளாஸை வந்து வரையறுக்க போறோம், இனக்குழுவை வரையறுத்தல். முதல்ல வந்து நாம செய்யக்கூடியது என்னன்னா, கிளாஸ்ன்றது கீவேர்ட். இந்த கீவேர்டை பயன்படுத்தணும். கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூசிங் த கீவேர்ட் கிளாஸ். எவ்ரி கிளாஸ் ஹஸ் அ யூனிக் நேம் ஃபாலோட் பை எ கோலன். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய பெயர் கொடுக்கணும். பெயர் கொடுத்ததுக்கு அப்புறம் கோலனை கடைசியில் ஆட் பண்ணணும். வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன்சைட் அ கிளாஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ். ஒரு இனக்குழுக்குள்ள மாறிகளை அறிவிச்சிங்கன்னா அந்த மாறிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இனக்குழு மாறின்னு பேரு. அடுத்தது அந்த கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம்னா மெத்தட்னு சொல்றோம், வழிமுறைகள்னு சொல்றோம். கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் த மெம்பர் ஆஃப் த கிளாஸ். இனக்குழு மாறியையும் வழிமுறைகளும் அந்த இனக்குழுவின் உறுப்பினர்கள்னு சொல்றோம். So class variables and methods are the member of the class. Member of a class are accessed through objects or instant of a class. So இவங்களை எப்படி நம்ம அணுக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கணும் அல்லது இல்லை ஒரு சான்றுருவை உருவாக்கி அதன் மூலியமா என்ன பண்ணுவோம், இனக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை நாம அணுக முடியும்.
ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சின்டாக்ஸோட பார்க்கலாம் இனக்குழுவை வரையறுத்தல். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூஸ் த கிளாஸ் கீவேர்ட். கிளாஸ்ன்ற கீவேர்டை நீங்க பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் கிவ் சம் நேம் டு யுவர் கிளாஸ். உங்க கிளாஸுக்கான பெயர் கொடுங்க, கிளாஸ் நேம். அடுத்தது ஆட் அ கோலன், கோலனை ஆட் பண்றீங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் n இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். உங்களுடைய வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் தான் கொடுக்க போறீங்க இங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கிளாஸ்ன்றது கீவேர்டு, சாம்பிள்ன்றது இனக்குழுவின் பெயர், இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் நேம், அப்புறம் கோலன், அப்புறம் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 கமா 10 கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் என்னன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். இங்க மெத்தட் நாம எதுவுமே கொடுக்கல. இந்த எக்ஸாம்பிள்ல வெறும் வேரியபிள்ஸ் மாத்திரம் கொடுத்துருக்கோம். எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம்? 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸுக்கு வந்து 5ம் ஒய்க்கு வந்து 10ன்ற மதிப்பும் நாம கொடுத்துருக்கோம். இதான் என்ன சொல்றோம்னா இனக்குழு மாறி அல்லது கிளாஸ் வேரியபிள்னு சொல்றோம். அடுத்தது கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். பொருட்களை உருவாக்குதல், கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒன்ஸ் a class is created, next you should create an object or instant of that class. இனக்குழு உருவாக்கப்பட்ட பின் அந்த இனக்குழுவின் பொருள் அல்லது சான்றுரு உருவாக்கப்பட வேண்டும். The process of creating object is called as class instantiation. பொருளை உருவாக்கும் இந்த முறைக்கு சான்றுருவாக்கல் என்று பெயர். ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். நாம ஒரு பொருளின் பெயரை கொடுக்கணும், ஈக்குவல் டு கிளாஸ் நேம், இனக்குழுவின் பெயர். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, P1 இதுதான் என்னது? ஆப்ஜெக்டோட நேம், பொருளின் பெயர், ஈக்குவல் டு சாம்பிள், இது என்னது? இனக்குழுவின் பெயர். இனக்குழுவின் பெயரை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் அல்லது ஒரு ஆப்ஜெக்டை நாம உருவாக்கி இருக்கோம். அடுத்தது உருவாக்கப்பட்ட அந்த ஆப்ஜெக்டை வந்து நாம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்? ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ், இனக்குழு உறுப்புகளை அணுகுதல். எனி கிளாஸ் மெம்பர் தட் இஸ் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் can be accessed by using object with the dot operator. dot operator பயன்படுத்தி நாம என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் வேரியபிள்ஸ், இனக்குழு மாறிகள் அல்லது ஃபங்க்ஷன்ஸ், மெத்தடை வந்து நாம என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சின்டாக்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்ட் நேம், ஏற்கனவே ஆப்ஜெக்ட் உருவாக்கணும் இல்லைங்களா? அந்த நேம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் class member and the member variables or member functions. So example p1 dot x, x என்றது class member or class variable, p1 என்றது object name. இப்போ நாம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். program to define a class and access its member variables. ஒரு இனக்குழுவை உருவாக்கி அதனுடைய வேரியபிள்ஸ், மெம்பர் வேரியபிள்ஸ், உறுப்பு மாறிகளை அணுகிறது அப்படின்னு நாம இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். கிளாஸ் சாம்பிள். ஸோ இனக்குழுவின் பெயர் வந்து என்னது? சாம்பிள். கிளாஸ்ன்றது கீவேர்டு, அப்புறம் கிளாஸ் வேரியபிள்ஸ் இங்க கமெண்ட் பண்ணியிருக்கோம், குறிப்பு. So x, y is equal to 10, 20. So எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 வேரியபிள்ஸ், x, y, 10, 20 கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பொருளை வந்து உருவாக்க போறோம். எஸ்ன்ற தான் பொருளோட பெயர், ஈக்குவல் டு கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன? சாம்பிள். இதுதான் என்ன சொல்றோம்னா கிளாஸ் இன்ஸ்டான்டியேஷன். அடுத்தது print value of x is equal to s dot x. ஸோ எப்படி மெம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி
ஆக்சஸ் பண்றோம். s டாட் x அடுத்தது print value of y, y ஓட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். s டாட் y print value of x and y, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சேர்த்து is equal to s டாட் s dot x plus s dot y. So இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா value of x is equal to 10, value of y is equal to 20, value of x and y is equal to 13 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 20, லாஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தேர்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஆட் பண்ணி நாம பிரிண்ட் பண்றோம். புரியுதுங்களா? இத லைவா நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். இப்போ கிளாஸை கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ்ன்ற கீவேர்ட், அடுத்தது சாம்பிள், சாம்பிள்ன்றதா என்னது? கிளாஸ் நேம், நேம் ஆஃப் த கிளாஸ். அடுத்தது ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். x, y is equal to 10, 20 கொடுத்துறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. அதுல எத்தனை வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம்? ரெண்டு வேரியபிள்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். s is equal to sample அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன? s. இப்போ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மேல இருக்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். s டாட் x என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 10. s டாட் y அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 20ன்னு பிரிண்ட் ஆயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். s டாட் x பிளஸ் s டாட் y அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம எடிட்டர் இன்டராக்டிவ் மோட்லயே என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் the value of x is equal to comma s dot x அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா the value of x is equal to 10 ன்னு வந்துடும். இதே லைனை எடுத்து ஆல்டர் பண்ணி value of y இங்க என்ன பண்ணோம்? y கொடுக்கணும். என்டர் பண்ணீங்கன்னா the value of y is 20. அப்புறம் இதோட டோட்டல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்கிறோம். the value of x and y is equal to comma s dot x plus s dot y. இப்போ என்டர் பண்ணீங்கன்னா the value of x and y 13 வந்துடும். புரியுதுங்களா?